ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா 24/7 நடக்கிறதான் பேச போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க. அந்த ஏஞ்சல் வெஸ்ட் டெமான்ஸு அதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் எப்படி இருந்தாலும் ஏஞ்சல் டீம்லேயே அதாவது இன்னைக்கான டெமான்ஸ் டீமில் யார் சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி வரும்போது திருப்பி அங்கே ஜெயிலுக்கு போகணுன்ற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்வாப் ஆனதில். ஸோ அப்படி பார்க்கும்போது ரயான் தான் சரியாக பண்ணல அப்படின்னு. ஆக்சுவலி நானும் 24/7 பார்த்ததில் ரயான் தான் அது பெருசாக, அதாவது ஃபுல்லாக டெமானா மாறி அவர் எதுவும் பண்ணல. சும்மா அங்கங்கே என்னமோ பண்ணோங்கிறதுக்காக பண்ணாரே தவிர சீரியஸாக எடுத்து பண்ணல. ஆக்சுவலி நேற்று பண்ண அளவுக்கு அக்ரெசிவாக யாரும் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்குன்னு யாரும் பேட்ஜ் வாங்கலையான்னு கேட்டால் அது அப்படி இல்லை. விஷால் தான் 7 பேட்ஜோ என்னவோ வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் சரியாக ஆடினாரா ஆடலையான்றது என்ன சொல்கிறது, சரியாலாம் ஆடலங்க. என்னமோன்னு வாங்கணும், அதாவது இவங்க யாரையும் வந்து ப்ரோவுக்குலாம் பெருசாக பண்ணல, அக்ரெசிவ்லாம் பண்ணலை முந்தநேத்து ஆடின டாஸ்க் மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் பேட்சை வாங்கணுன்றதுக்காக விஷாலோட பேச்சு தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் தான் தர்ஷிகா மண்டையை கழுவுறதே நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அன்ஷிதா மண்டையை கழுவுறது அப்படின்னும் போது அதே மாதிரியே வந்து அவர் முன்னாடி நின்று அந்த டாஸ்கில் ஆடாமல் அருணையும் மஞ்சரியும் மோத விட்டு ஆடினது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சத்யாவ வந்து பேசினது எல்லாமே எல்லாம் என்ன சொல்றது, பேசி பேசி ஒரு மாதிரி இது பண்ண மாரி தான் இருந்தது. சத்யாவ வந்து அன்னைக்கு அருணும், முத்துவும் பண்ணாங்க. இப்போ வந்து சத்யா வந்து டெமோனா மாரி இருக்கும்போது, அத பேசி பேசி தீபா எல்லார்கிட்டயுமே எல்லாருமே வாய வச்சுதாங்க இன்னைக்கு பண்ணாங்க, ஓப்பனா சொல்லணும்னா. அந்த வாய் ஜாலத்தில யாரு சூப்பர்ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விஷால் சார் தான். ஸோ அவரு வந்து அதாவது பேட்ஜ் ப்ரோவுக்கு ஆனப்புறம் பேட்ஜ் எடுக்கணும்னா, பேட்ஜ எடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ரோவோக் ஆயிட்டாங்க. பாருங்க எடுக்கும்போது ஆகுறாங்க பாருங்க, எடுக்கும்போது ஆகுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட்லி வாங்குனாங்க. ஸோ அது அன்ஃபேரா தான் இருந்தது. பட் ஆனா அது பிக் பாஸ் இஷ்யூ. அவரு வந்து எப்படி டிசைட் பண்றாரோ அவரு இஷ்டம். அத விட்டுறலாம். ஆக மொத்தம் அந்த டெமான்ஸ் டாஸ்க்ல அந்த டீம் ஸ்வாப் ஆனதுல ரயான் தான் ஜெயிலுக்கு போறாரு. அவர் சரியா செய்யலன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் போடுறாங்க. அதாவது எப்பவுமே நம்மளுக்கு அதுதான் வேக்கப் சாங்ல காட்டுவாங்களோ என்னமோ! அந்த 24/7ல நடக்கும்போது. அந்த குட்டி பிசாசே குட்டி பிசாசே சாங் போடுறாங்க. ஃபுல் டான்ஸ் எல்லாம் ஆடிறாங்க. ஆக்சுவலி எல்லாருமே அந்த டாஸ்க்க முடிஞ்சா போறோம்டாப்பா அப்படிங்கிற மாரி நல்லா தான் ஆடுறாங்க. அங்க ஜெயிலுக்கு போன ரயானும் அவரும் பாசிட்டிவா, ஸ்போர்ட்டிவா தான் அத எடுத்துக்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாரி. ஆனா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போதே முக்கி முக்கி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே தீபக்லாம் வந்து போய் சமாதானப்படுத்தி அந்த பாட்டு வந்து அவருமே கூட வந்து டான்ஸ்லாம் ஆடி அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா, பாட்டு போயிட்டு இருக்கும்போது அழறாங்க. அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அழறாங்க. எல்லாரும் போய் என்னன்னு கேட்குறாங்க. எதுவும் சொல்ல மாட்றாங்க. சவுண்டு போய் கேட்குறாங்க, ஜாக்லின் போய் கேட்குறாங்க. தீபக் வேற அவங்க வேற ரொம்ப புடிச்ச பொண்ணு. அன்ஷிதாலாம் ரொம்ப நல்ல பொண்ணுடான்னு முத்துக்கிட்ட உட்காந்து பேசுவாரே. சேச்சி மேடம் தான் ரொம்ப அவருக்கு பிடிக்குமே. அந்த கேர்ல்ஸ் டீம்லயே வந்து ரொம்ப புடிச்சது அன்ஷிதாவையும், பவித்ராவையும் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து அவங்க அழுதா இவருக்கு தாங்குமா? தங்கச்சி ஃபீல்ட்லயோ, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல்ட்லயோ போயிட்டு போயிட்டு வந்துட்டு, சுனிதாக்கு அப்புறம் அவர் ரொம்பவே வந்து நல்ல பொண்ணு சர்டிஃபிகேட் குடுக்கறது அன்ஷிதாக்கு தான். அதனால கேட்குறாரு. யார் கேட்டுமே அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்து அவரு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்காரு. சோப்பு கூட போகாம உடனே வந்து இவங்க அழறாங்கன்னு உடனே வந்து கேட்குறாரு. சௌந்தர்யா என்னங்க சோப் போடலன்னா, இல்ல இவங்க ரொம்ப அழுதாலும் வந்தா என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து திருப்பி வந்து அவரு தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, சரி ஓகே நீ 60 டேஸ் இந்த வீட்ல இருந்திருக்க. உன்னோட பவரே வேற. ஸோ வந்து நீ அழாத. என்ன எல்லாரும் வந்து டாக்டர் கூட போய் பாருன்னு சொல்றாங்க. ஜாக்கு, சௌந்தர்யா எல்லாருமே வந்து டாக்டர வேணா போய் பாரு. ஹெல்ப் கேளு. பிக் பாஸ் போய் பாரு. கொஞ்சம் சமாதானமா பேசுவாரு. உன் மனசுல இருக்கிறத அங்கேயே சொல்லுன்னுலாம் சொல்றாங்க. என்ன ரீசன்னே சொல்லாம தேம்பி தேம்பி அழறாங்கங்க. எல்லாரும் அப்புறம் ஆனந்தி அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல. ஆனந்தி, பவித்ரா அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அவங்களும் வந்து கேட்குறாங்க. அவங்ககிட்டயும் சொல்லல. தர்ஷிகா வந்துட்டு என்னால நீ ஹர்ட் ஆயிருக்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அது உனக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா, அதுக்காக நான் சாரி கேட்குறேன். அதுக்காக அழாத ப்ளீஸ்ன்னு எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிறாங்க சாரிய. எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இவங்க ரீசனே சொல்லல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சௌந்தர்யா வந்து அங்க வந்து கிச்சன்ல வந்து வெசில் வாஷிங் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு தான் சொல்றாங்க. அவங்க ஏதோ அதுக்கு முன்னாள் வந்து ஏதோ பர்சனலா பேசியிருப்பாங்க போல. அதுக்கு இவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அதாவது அவங்க டெமான்ஸா இருக்கும்போது சௌந்தர்யாவும், ஜாக்லினும் தர்ஷிகா கூட பிரச்சனை பண்ணாங்க. அந்த தர்ஷிகா கூட வந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னா, ஜெஃப்ரியால வந்துச்சு. அந்த ஜெஃப்ரி விஷயத்துல அன்ஷிதா பேசல அப்படிங்கிறதுக்காக தான் சௌந்தர்யாவும், ஜாக்லினும் கோவப்பட்டாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கு அதுதான். அதுக்கப்புறம் டீமுக்கு ஃபுல்லாவே அவங்க வந்து டெமான்ஸ் டீமாவே இல்லன்னு ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. அவங்க பண்ணதே ஒரு விஷயம் தான். அன்ஷிதா, ஜெஃப்ரி அந்த தர்ஷிகா விஷயத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல ஏதோ பர்சனல் இவங்க தர்ஷிகாவும் வாய விட்டாங்க. ஜாக்லினும் பேசினாங்க. அதுக்குமே ஜாக்லின், சௌந்தர்யாக்கு யாரும் சப்போர்ட் வரல. அருண் எல்லாருமே வந்துட்டு அருண் வந்து இந்த சைடு பேசும்போது தர்ஷிகா கிட்ட தனியா பேசும்போது தர்ஷிகாக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் குரூப்ன்னு வரும்போது ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஜெயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா மஞ்சரியை வச்சுட்டு. அவரு ஒரே பால்ல என்ன சொல்றது 4 சிக்ஸர் அடிக்கணும் அப்படிங்கிற மாரி அவரு யோசிச்சுட்டு ஒரு கேம் ஆடுறாரு அருண். அதனால
அதனால வந்துட்டு ஸோ அவங்களுக்கு அந்த சௌந்தர்யா வந்து ஏதோ பர்சனலாக பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதில் ஹர்ட் ஆனதுனால இவங்களே வந்து இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் ஏன் அழறான்னு கேட்டால் பதில் சொல்லாமல் சௌந்தர்யா கிட்ட போய் ஒரு ஹக் கொடுத்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பேசுனது பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு டாஸ்க் விளையாடவே இஷ்டம் இல்லை. அதாவது இப்போ டீம் ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் இஷ்டம் இல்லை. ஆனால் நீ பேசுனது பர்சனலாக ஹர்ட் ஆனதுனால நானுமே பண்ணிட்டேன். ஸோ நான் பர்சனலாக பண்ணல. இது எப்படிங்க எனக்கு புரியவே இல்லை. நீங்க அவங்கள பர்சனலா பண்ணலன்னு சொல்றீங்க. அவங்க டாஸ்க்குக்காகவோ, கேம்க்காகவோ இல்ல அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதோ பண்ணா, அவங்க மட்டும் பர்சனலா பண்ணாங்க. நீங்க எப்படி போர்ட்ரே பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இது வந்து என்ன சொல்றது? ஏஞ்சலா இருக்கும்போதும் வந்து அன்ஷிதா முக்கி முக்கி அழுது மென்டலா அப்படியே டிஸ்டர்ப் ஆன மாரி அப்படியே அந்த அளவுக்கு பண்ணாங்க. அதுவும் ஆனந்திக்கு வரும்போதெல்லாம் ஆனந்திக்கே அந்த கையிலேருந்து மஞ்சரி ஃபுட் வாங்குனது பிரச்சனை இல்ல. இவங்க அவுட் ஆஃப் த கேம் போயிட்டாங்க. ஏன் பண்ணாங்க? அப்படிங்கிறது தெரியல. ஜெஃப்ரிய வந்து 130 வந்து சிட்டப்ஸ் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண அன்ஷிதா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. பைத்தியமா பைத்தியமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க தர்ஷிகாவை. ஐயம்மா 130 போடும்போது 50 போடும்போது உங்களுக்கு ஏன் தோணலை அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லினும் சவுண்டோ கேட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஜெஃப்ரிக்காக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்ச அன்ஷிதா அது 50 போடும்போதே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இவங்களும் அதை கேமாக பார்த்தாங்க. அவர் ஜெஃப்ரி அதை வந்து கேமாக பார்த்தாரு. அவரே எதுவும் சொல்லலை. எனக்கு அவரே பேசுவாங்க, சமாதானமாக தான் பேசுகிறாரு. அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து ஜாக்கும் சவுந்தரும் வந்து பல்ப் வாங்கினாங்க. ஓகே, அவங்க கேம் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணாங்க. அப்படி எல்லாருமே அவங்கவங்க தேவைக்கு பண்ணும்போது, இல்ல அவங்கவங்களுக்கான பெர்சனல் அட்டாக் பழி வாங்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொன்னப்பறம் எதுக்கு பழி வாங்குவாங்க? எதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க? எதுக்கு வன்மத்தை கொட்டுவாங்க? பெர்சனல் தானே கொட்டுவாங்க. அப்போ அதுதானே அந்த டாஸ்க்குன்னு சொல்லியாச்சு. அந்த வந்து என்ன பரிதாபம் பார்க்கக்கூடாது. இது என்ன சொல்றது? அக்கறை காட்டக்கூடாது. ஃபுல் வன்மத்தை கொட்டணும், கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், நக்கல் பண்ணணும். எல்லாமே தானே சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் வார்த்தையிலையும் சொல்லக்கூடாது, ஃபிசிக்கலாகவும் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி தான் டாஸ்க் ஆடுறது? அப்போ வந்து ஏதோ ஒன்று சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இவங்களுக்கு ஹர்ட். இது நீங்கள் அப்பயே அங்கே பேசி பண்ணியிருக்கணும். முந்தானேத்தான பிரச்சனைக்கு அப்பயே பேசி பண்ணியிருக்கணும். மறுநாள் டீம் ஸ்வாப் ஆகும்போதும் நீங்கள் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டே பண்ணிவிட்டு நீங்கள் டெமான்ஸாக இருந்து என்ன பண்ணுமோ அதை ஜாக்லின் சௌந்தர்யாக்கும் நீங்கள் பண்ணீங்க. மஞ்சரிக்கும் திருப்பி பண்ணீங்க. அந்த சாச்சனா பொண்ணையும் சாரி கேட்க வச்சிங்க. தர்ஷிகாவையும் உட்கார வச்சு கார்னர் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே அன்ஷிதா டீம் பண்ணாங்க. அன்ஷிதா, பவித்ரா, ஆனந்திலாம் எனக்கு ஆல் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆனால் அவங்க எத்தனை பேட்ச் வாங்கினாங்கன்னு தெரியல. விஷால் மட்டும் 7 என்ன வாங்கியிருக்காரு. அவர் தான் டாப்பில் இருக்கார். ஆனால் எப்பயும் போல் அவர் அவர் கேம் தெரியாத மாதிரி விளையாடி தான் அதை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அவர் போய் முன்னாடி நிற்கல. ஆனந்தி வாய்ஸ் தான் அங்கங்கே கேட்டுட்டு இருந்துச்சு. இதில் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கான விஷயம்னு ஒன்று பண்ணும்போது, நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து இன்டென்ஷனாக பண்ணலை, பர்சனலாக பண்ணல, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அதை சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு பர்சனலாக அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்புறம் சௌந்தர்யா ஒன்றும் ஆர்கியூலாம் பண்ணலை. உடனே அவங்க சாமான் தேய்ச்சிட்டு இருந்தாலும் உடனே ஹக் கொடுத்துட்டு சரி ஓகே நானும் எதுவும் பர்சனலாக சொல்ல, அது ஓகே அப்படின்னா 2 பேருமே அந்த ஜெஃப்ரி விஷயத்தில் தான் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. சரி அதோட விட்டாங்களா? அது இல்லை. அதுக்கப்புறம் ரயான் கிட்ட, ஜெயிலில் இருக்க ரயான் கிட்ட பேசிகிட்டு இருக்க ஜாக் கிட்டேயும் வந்து கூப்பிட்டு, ஜாக்குன்னு அவங்களா கூப்பிட்டு, சௌந்தர்யா கிட்டேயும் இவங்களா போனாங்க. அப்புறம் ஜாக் கிட்டேயும் இவங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ அன்றைக்கி பேசுனீங்கல்ல அனியும் சவுண்டும், அது ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன். எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு நான் 100% பியூர் சோலும் இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். நீங்கள் பேசுனது வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஜாக் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ டாஸ்கில் பண்ணது எனக்கு இதுதாங்க அந்த புரிதல். இதில் நான் ஜாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலை. நம்ம ஒருத்தங்களை ஹிட் பண்ணுறோம், ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பர்சனலாக பண்ணுறோமா பண்ணலையா நம்ம மனசாட்சிக்கு தெரியும். என்னதான் நம்ம பண்ணலன்னு சொன்னாலும் உள்ளே நம்ம வச்சுக்கிட்டு வாயில் இல்லைன்னு சொன்னால் கூட எதிர்க்க இருக்கவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் ஆனால் எதிர்க்க இருக்கவங்க அதில் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஒரு புரிதலே நம்ம அட்ரஸ் பண்ணணும். வெறுமனே நம்ம சைட்லேருந்து பேசக்கூடாது. அந்த சைடு ரிசீவிங் சைடில் இருக்கிறதே நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஜாக் சொல்கிறேன், நீ பண்ண டாஸ்கில் பண்ண எதுவுமே எனக்கு ஹர்ட் ஆகலை, அதை நான் டாஸ்க்காக தான் பார்த்தோம் ஓகேன்றாங்க. ஆனால் இவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா ப்ளேம் பண்ண மாதிரியே, நீங்கள் பண்ணது நீயும் சவுண்டும் பண்ணது வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஹிட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், எனக்கு வேறு எனக்கு யாரையும் ஹிட் பண்ணணும்னு யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சொன்னது கூட வந்து ஜெஃப் வந்து அத்தனை 130 போடும்போது யாருமே நீ வாய் திறக்கல, நீ பேசியிருக்கலாம்ன்றதுக்காக சொல்ல வந்துமே தவிர பர்சனலாக ஹிட் பண்ணோங்கிறது இல்லை. அந்த இடத்துல நாங்களுமே கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டோம், ஜெஃப்ரிக்காக பேச வந்து தான் அந்த டாபிக் அப்படி போயிடுச்சுன்னு சமாதானம் சொல்கிறாங்க. அவங்க செஞ்சதே அவங்க நியாயப்படுத்தலை, அதுக்காக பேசணும் ஓகே சாரி, 2 பேரும் சொல்லி சாரி கேட்குறாங்க. அப்புறம் மஞ்சரி கிட்ட வந்து மஞ்சரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நீயும் வந்துட்டு நானும் வந்து உங்களை வந்து பர்சனலாக பண்ணணும்னு எனக்கு பண்ணல, ஆனால் நீங்கள் பண்ணது ஹிட். அதாவது எல்லார்கிட்டையும் அவங்க பண்ணது இவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சாமா பர்சனலாக, ஆனால் வந்து இவங்க வந்து பர்சனலாக பண்ணலைன்னு சொல்கிறத அவங்க நம்பணுமாமா. ஏங்க அவங்க பர்சனலாக பண்ணலன்னு சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, டாஸ்க் வைஸ் பண்ணால், இல்லை நீங்கள் ஒத்துக்கவும் மாட்டீங்க, அந்த அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறத மட்டும் அவங்க அப்படியே ஒத்துக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது எனக்கு புரியவே இல்லை. இதில் தீபக்லாம் வந்து விழுந்து விழுந்து சமாதானப்படுத்துகிறார் அன்ஷிதாவை.
எனக்கு புரியவே இல்ல. இவருமே பர்சனல் அட்டாக் நெறைய ஆனந்தியெல்லாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலி அன்ஷிதா கிட்டேருந்து ஒரு பேட்ஜ் வாங்குனதெல்லாம் வந்து ஆனந்திய உட்கார வச்சு, முன்னாடி உட்கார வச்சு, ஐ அம் ரியலி சாரி சொல்லு, சாரி சொல்லுன்னு அன்ஷிதா கிட்ட ஆனந்திய ஃபுல்லா சொல்ல வச்சு, அந்த இடத்துல அன்ஷிதா பிரேக் டவுன் தான் ஆனாங்க. அப்பதான் ரொம்ப அழ போயிட்டு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாரி ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அத வச்சு வச்சு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் தான். பவித்ரா அது ஒரு பேட்ஜ் வந்து ப்ரோவோக் பண்ணி பண்ணதும் பார்த்தீங்கன்னா, பவித்ரா முட்டைய ஊத்தும்போது மட்டும் சாச்சனா வந்துட்டு அப்படி பேசினாங்க. அதே பவித்ராவ தீபக் உட்காந்து ப்ரோவோக் பண்ணி தான் அந்த பேட்ஜ வாங்குனாரு. அவரோட வாய் ஜாலத்த வச்சு. அப்போ உங்களுக்கு அது தப்பா தெரியல. ஜெஃப்ரி விஷயத்திலயும் சவுண்டும், ஜாக்லினும் உள்ள வந்தப்புறம் நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க. அதுவரைக்கும் நீங்க சைலன்ட்டா வேடிக்கை தானே பார்த்தீங்க. அப்போ வந்து நீங்க ஏஞ்சலா இருக்கும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லவங்கன்னு ஒரு சீன் போடுறீங்க. எனக்கு இந்த டாஸ்க்கே புடிக்கல, பண்ணல அப்படின்னு. இன்னைக்கு அந்த டாஸ்க் ஸ்வாப் ஆகும்போதுமே என்ன ஆகுதுன்னா, இவங்க ஏஞ்சலாவும், ஏஞ்சல் டெமான்ஸாவும் வரணும் அப்படிங்கும்போது வரும்போதுமே, அன்ஷிதாவும், பவித்ராவும் காலைல மேக்கப் போடுறதுலேருந்து எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் போட்டாங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போற லெவலுக்கு நாங்க எதுவுமே பண்ண போறதில்ல. ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கோன்ற லெவல்ல தான் பேசினாங்க. ஆக்சுவலி அன்ஷிதா வந்து டாஸ்க்கே பண்ண மாட்டேன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க ஜெஃப்ரியும், மத்தவங்க ஆனந்த் எல்லாருமே இல்ல இல்ல பண்ணலாம் இப்போ டாஸ்க் பண்ணணும். பண்ணா தான் பேட்ஜ் வாங்க முடியும். அப்படி இப்படின்னு ஏதோ சமாதானப்படுத்தி தான் பண்ண வச்சாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்கே இவங்க ட்ராமாவ ஆரம்பிச்சுட்டாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தாங்களான்னு பார்த்தா 24/7ல ஃபுல்லா எல்லாம் தான் பண்ணாங்க. மஞ்சரியை சாரி கேட்க வச்சாங்க, சாச்சனாவை சாரி கேட்க வச்சாங்க, தர்ஷிகாவை கார்னர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யாவும் வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஜெஃப்ரியை வச்சு நடுவில் ஒரு கேம் ஆடினாங்க ரஞ்சித் சாரை வச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே தான் பண்ணாங்க. பண்ண மாட்டேன்னு சொன்ன இவங்க இன்னும் ஓரமாலாம் உட்காரல. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, திருப்பி இன்னைக்கு வந்து டாஸ்க் முடிஞ்சோனே, டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு ஒரு பஸர் அடிச்சோனே, அடிச்சுட்டு அந்த சாங் போட்டோனே, இவங்களுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ அழுக வருமோ தெரில. ஃபுல்லா முக்கி, முக்கி, முக்கி அழுதுட்டு, முந்தா நாள் இவங்களுக்கு எல்லாரும் செஞ்சது ஹர்ட் ஆயிடுச்சாமா. ஆனா இதே டாஸ்க்ல இன்னைக்கு இவங்க எல்லாரையும் செஞ்சது பர்சனலா செய்யலன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த நியாயம் எனக்கு புரியவே இல்ல. அப்படி பர்சனலா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாரி ரூல்ஸ்ல இல்ல அப்படின்னும்போது, எல்லாருமே பர்சனல் அட்டாக் தாங்க இன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? விஷால்லாம் சத்யாலாம் அ விஷால் என்ன சொல்றது? விஷால் தர்ஷிகா கன்டென்ட்லாம் எடுத்து வச்சு பேசியிருக்காரு. அது அது கொஞ்சம் வந்துட்டு அது வந்து கான்ட்ரோவர்சி ஆயி தான் பேட்ஜ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்துட்டு அருணும், மஞ்சரியும் உட்கார வச்சு பேசும்போது, அவங்கக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸ யூஸ் பண்ணி தான் அவரு பேட்ஜ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் தர்ஷிகாவ உட்கார வச்சு கார்னர் பண்ணும்போது பார்த்தா, "நீ ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டோட வீக்னஸ யூஸ் பண்ணி தான் நீ இது பண்ணிருக்க." அப்படின்னு அன்ஷிதாக்கு ஃபேவரா தான் ஆனந்தி, பவித்ரா, ரஞ்சித் 3 பேர உட்கார வச்சு தர்ஷிகாவ கார்னர் பண்ணாங்க. ஓகே, தர்ஷிகா பண்ணத நியாயப்படுத்தல. அவங்களும் அத ஒத்துக்கிறாங்க. அது உங்க ஸ்ட்ராட்டஜி, எனாமை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாரி அவங்களும் ஸோ எல்லாருமே ஒத்துக்கிட்டு தெரிஞ்சு தான் அத பண்றாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு வெறித்தனமா ஒரு டெமான்ஸ் டாஸ்க்னா, டெமான்ஸ்க்கு வந்து அக்கறை இருக்கக்கூடாது, பரிதாபம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் வர பட்சத்தில அந்த அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு போயோ, இல்ல ரிவெஞ்சா என்ன பண்ணணுமோ, அத பண்ற மாரி தான் பண்ணாங்க. அப்போ வந்து நீங்க மத்தவங்க சொல்றத பெர்சனலா எடுத்துக்குவீங்க. ஆனா, நீங்க சொல்றத மத்தவங்க பெர்சனலா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. இப்ப அது எப்படி ஃபுல் மோடுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் டக்குன்னு சாரி கேட்கணும் அப்படின்னா, இல்ல சாரி கேட்டுட்டா சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டா, அப்ப அவங்க கேட்கிற சாரிய நீங்க அக்செப்ட் பண்ணணும்ல. நீங்களா அழறீங்க. நீங்களா ஒரு விஷயத்த சொல்றீங்க. சௌந்தர்யாலாம் இன்னைக்கெல்லாம் ஏன் சைலன்ட்டா போனாங்கன்னே தெரியவே இல்ல. அவங்கலாம் வந்து ஹக் பண்ணிட்டு உடனே சரி நானும் பர்சனலா பேசியிருந்தா சாரி. அப்படி பார்த்தா தீபக்கும் தான் போய் சாரி கேட்கணும். பவித்ரா கிட்ட கேட்கணும், ஆனந்தி கிட்ட கேட்கணும். அப்புறம் ஜாக்லின்லாம் ஒரு பர்சனல் அட்டாக்கே பண்ணவே இல்லையா? இந்த டொமான்ஸ் டீமுக்குள்ளேயே ஜாக்லின் இருந்ததுனால ஓகே. இல்ல நான் சொன்ன மாரி ஜாக்லின் ஆப்போசிட் டீம்லயோ, இல்ல மஞ்சரி ஆப்போசிட் டீம்லயோ இருந்திருந்தா, தீபக்லாம் செம்ம அட்டாக் பண்ணியிருப்பாரு. முத்துவெல்லாம் வந்து நீங்க பர்சனல் அட்டாக் தான் பண்ணி இவ்ளோ மண்டைய கழுவிட்டு இருக்கா, மண்டைய கழுவிட்டு இருக்கான்றது பர்சனல் அட்டாக் இல்லையா? அது அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது. மஞ்சரிய வந்து நீ இப்படி கேம் ஆடுற, இப்படி கேம் ஆடுறன்னு. அப்புறம் அந்த சாச்சனா பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஓவராவே பண்ணுச்சு. சாரி கேட்க வச்சதுல அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் தனியா வேற லெவல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் டபுக்கு டப்பா, டபுக்கு டப்பா அப்படிங்கிற மாரி அருண வந்து ஃபுல் பாட்டு போட்டு, அந்த பாட்டுக்கு அவரையுமே டான்ஸ் ஆட வச்சு, அதுக்கு வந்து தீபக்குமே டான்ஸ் ஆட வச்சு ப்ரோவோக் பண்ணி தான் நீங்க அந்த பேட்ஜ வாங்குறீங்க. அந்த பாட்டு ஆடும்போது தீபக் ரியாக்ஷன் வேற மாரி இருக்கு. அவரது மாறுது அப்டின்னும்போது. அப்போ ஒருத்தங்களோட அந்த கேரக்டர் அந்த டப்பான்னு அவரு அந்த டப்புக்கு டப்பான்னு முத்துவ சொன்னத வச்சு நீங்க இப்போ ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு வைரலா போகும்னு நெனைக்கிறேன். அருண் டப்புக்கு டப்பா அப்டின்னு. ஓகே. அது முத்து ஃபேன்ஸ்க்கு ஓகேவா இருக்கலாம். பட் ஆனா அருண் ஃபேன்ஸ்க்கு அது ஹர்ட் ஆகும். ஸோ இதுவுமே பர்சனல் அட்டாக் தான். இது கேம்ன்னு பார்த்தா கேம், டாஸ்க்ன்னு பார்த்தா டாஸ்க். உங்களுக்கு டாஸ்க் விருப்பம் அந்த டாஸ்க் ஆட விருப்பம் இல்லன்னா, நீங்க வந்து அந்த பேட்ஜ ஹார்ட்டா குடுத்துட்டு போயிடலாமே. அது என்ன உங்களுக்கு டாஸ்க்கும் விளையாடணும், ஹர்ட்டும் ஆகக்கூடாது. நீங்க மத்தவங்கள ஹர்ட் பண்ணுவீங்க. ஆனா மத்தவங்க உங்க பர்சனலா சொல்லக்கூடாது. இல்ல சொன்னா வந்து நீங்க வந்து அத வந்து ரொம்பவே சென்சிட்டிவா எடுத்துட்டு பெருசா சீன் போடுவீங்க. மொத்தத்துல 2 நாளா வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அன்ஷிதா செம்மையா ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பேட்ஜ் வாங்குனாங்களான்னு கேட்டா, அந்த அளவுக்கு வாங்கல. விஷால் தான் இதுல சைலன்ட்டா எப்பயும் போல பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க கைஸ். எனக்கு என்னவோ நேத்துலேருந்து ரொம்ப ஓவரா அழுது அழுது சீன் போட்ட மாரி தான் இருந்தது அன்ஷிதா. இதுல எல்லாரும் வந்து இப்போ இதுல வந்து ரயானும் கேட்குறாரு. ஜாக்லின் கிட்ட வந்து அன்ஷிதா சாரி கேட்டு பொண்ணு. அது எப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு மோடுக்கு வந்து சாரின்னு சொல்லிடுறாங்க. இல்ல பர்சனலா பண்ணலன்னு பர்சனலா பண்ணலாங்கிறது வரைக்கும் கூட ஓகேங்க.
சரி ஓகே பர்சனலாக பண்ணல அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் பண்ணதே எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. ஆனால் நான் உங்களை பர்சனலாக பண்ணலன்றது என்ன டயலாக்னே எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஒன் சைடாக மட்டும் நீங்கள் வந்து ஒரு ப்ளேம் ஷிஃப்ட்டை ஃபுல்லாக போடுறது. அது எனக்கு ஃபேராக தோணலை கைஸ். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.